கர்த்தருக்கே மகிமை. ஆமென். நம்ம மற்ற மனுஷங்களை சந்திக்கும்போது அவங்கள குறித்து நம்ம எப்படி நினைக்கணும், எப்படி அவங்கள மதிக்கணும் அப்படின்னா, அவங்கள கர்த்தர் மாதிரி மதிக்கணும். கர்த்தரை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்கள மதிக்கணும். அப்போ வசனம் பாருங்கள், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் இப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ அந்த சிறியவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அவங்கள மதிப்பு அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா கர்த்தருக்கு நம்ம மதிப்பு தரணும்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்ம அவமரியாதை பண்ணோம்னா, அந்த சிறியர்களாகிய மனுஷங்களுக்கு நம்ம அவமரியாதையாக அவங்கள நம்ம நடத்தணும்னா அது கர்த்தருக்கே அப்படி நம்ம நடத்தணும்னு அர்த்தம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ சிறியவர்கள்னா யார் அப்படின்னா, ஏழைகள் தான் சிறியவர்களா அப்படின்னு பார்த்தா இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை தேவதூதனை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் மனுஷராக பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க பணக்காரா இல்லையோ அவங்க சிறியவர்கள்ன்ற அர்த்தம் இந்த வசனத்தில் வருது. அதனால் மற்ற மனுஷரை நம்ம கர்த்தரை நினைக்கிற மாதிரி நினைக்கணும். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்காரு, அதனால தான் எனக்கே செய்கிறீர்கள்னு சொல்கிறாரு. அதனால் ஏதோ கோவம் வந்தால் கூட கோவப்படலாம், ஆனால் பாவம் வந்துடக்கூடாது. கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதுங்கள்னு வசனம் இருக்குது. அதனால் நம்ம கர்த்தரை மதிக்கிற மாதிரி மற்ற மனுஷருக்கு மதிப்பு கொடுக்கணும். கோவம் வரதெல்லாம் சகஜம் தான், ஆனால் பாவம் இல்லாமல் கோவப்படணும். கோவப்பட்டாலும் அதில் பாவம் இல்லாமல் கோவப்பட நமக்கு தெரியணும். நம்ம பக்கம் பாவம் சேர்ந்துடக்கூடாது. அதனால் கோபத்தை வெளிப்படுத்தணும், ஆனால் அதில் பாவம் இருக்கக்கூடாது. என்ன விஷயமோ அதை மட்டும் நம்ம பேசுறதுக்கு நமக்கு தெரியும். முயற்சி பண்ணோம்னா நம்மளால் பேச முடியும், பாவம் இல்லாமல் பேச முடியும். அதனால் நம்ம மற்ற மனுஷரை அற்பமாக நினைக்கவே கூடாது. எந்த ஒரு மனுஷன் ஆத்மாக்குள்ளாரையும் கர்த்தர் இருக்காரு. மனுஷன் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, யாரையோ பணக்காரோ, அவங்க ஊனமாக இருக்கவங்களோ, அவங்க அழகாக இருக்கவங்களோ அழகாக இல்லையோ, அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்க கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தருடைய சாயலாக அவங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நம்ம மற்ற பிற மனுஷங்களை சந்திக்கும் போது இவன் ஒரு மனுஷன் தானே இப்போ என்ன அப்படின்னு நம்ம அற்பமாக நினைக்கவே கூடாது. மனுஷராச்சே அப்படின்னு மேன்மையாக நினைக்கணும். கர்த்தரோட சாயலாக படைக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் இவங்க ஆத்மாக்குள்ள இருக்காரு. இவங்களுக்கு நீ எதை செய்யோ அதை எனக்கே செஞ்சேன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். ஏதோ பிரச்சனை இருந்தாலும் அதை கரெக்டாக எப்படி நியாயமாக பேசணுமோ பேசி தீர்த்துக்கணும். அவமரியாதை மட்டும் பண்ணிடக்கூடாது. நேர்மையாக நடந்துக்கணும். யாரையும் ஏமாற்றிடவும் கூடாது. அப்படின்னு நம்ம மற்ற மனுஷரை சந்திக்கும் பொழுது அப்படி தான் நம்ம நடந்துக்கணும். மனசில் கூட அவங்களை பற்றி அப்படி தான் மதிப்பாக தான் நினைக்கணும். அவமரியாதையாக சிந்தனை கூட பண்ணக்கூடாது. அவமரியாதையான சிந்தனை, பார்வை, செயல், வார்த்தைகள் எதுவுமே செஞ்சிடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம மரியாதை தான் கொடுக்கணும். கர்த்தரோட சாயலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மரியாதையான சிந்தனை அவங்களை குறித்து, பிற மனுஷங்களை குறித்து நம்ம சிந்தனையிலையும் மரியாதை கொடுக்கணும், பார்வையிலையும் மரியாதை கொடுக்கணும், வார்த்தையிலையும் மரியாதை கொடுக்கணும், செயலையும் மரியாதை கொடுக்கணும், வார்த்தைகள் நம்ம பேசும்பொழுதும் மரியாதை கொடுக்கணும். மரியாதையாக நம்ம நடந்துக்கணும். அப்படி தான் கர்த்தர் நமக்கு வசனத்தில் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ இன்னொரு தடவை இந்த வசனத்தை படிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள். ஆமேன். கர்த்தருக்கே மகிமை. ஆமேன். அல்லேலூயா.